ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கூட ஒரு கேம் மேட்ச் ஆட போகிறோம் பிளாக் ஃப்ரூட்ஸில். என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா ரைடு தான். நான் ஆல்ரெடி நான் ரைடு கூட்டிகிட்டு போயிட்டேன். அடி வாங்கிட்டு தர்மாடி வாங்கிட்டு வந்துட்டான். ஐயோ சார்ஜ் இல்லையே. சரி 3 தான் இருக்குது, பரவாயில்ல, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போத்துடல. ஆரம்பிச்சுட்டேன், முடிக்காமல் விட மாட்டேன். அதனால் இன்றைக்கி தான் பலியாடு. வாடா அடி. என்கிட்ட வேறு காசும் கம்மியாக தான் இருக்குது. அவன் 1 லட்சம் தான் வச்சுருக்கான். ப்ளஸ் என்கிட்ட நான் 1 மணி நேரம் ஆனால் தான் பண்ண முடியும், இல்லைனா நானே பண்ணியிருப்பேன். டே என்கிட்ட காசு இல்லைடா. ஐயோ டைம் ஆகும்டா. நான் ஐ கேன்ட் டூ இருங்க ஐ கேன்ட் டூ ஐ ஆல்ரெடி டூ இட் அப்படின்னு பார்த்துட்டேன். ப்ளீஸ்ன்னு சொல்கிறான். ஆஃப்டர் 1 hour ஒன்லி ஐ கேன் டூன்னு பார்த்துட்டேன். அடுத்து நீ போடா, நீ தானே பண்ணணும், வேறு வழி இல்லைடா. இவன் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. சீக்கிரம் போடா. பார்க்குறான் என்ன பண்ணுற, போடா சீக்கிரம். நிற்கிறான் பார்க்குறா கைஸ். ஐயோ போடா அங்கிட்டு, போடா எங்கிறேன், போக மாத்திர, போடா. பாவம் அழுகுறான் ஃபுல்லாக மனசுக்குள்ள. காசு இல்லை இவன்ட்டு, ஆல்ரெடி காசு கரைஞ்சிடுச்சு. அதனால் ஓகே, இவன் என்ன பண்ணுறான்தான் பார்ப்போமே. இந்த டைமண்ட் ஃப்ரூட் பரவாயில்லையே, டைமண்ட் ஃப்ரூட் வச்சு இது பண்ணுறானே. ஓகே, நான் நின்றுட்டேன் உள்ள, புத்தை எடுத்தாச்சு. பரவாயில்ல, இவனுக்கும் மூளை இருக்குது. கொஞ்சம் ஜூம் அப் பண்ணிக்கிறேன். ஜூம் அப்புனா வாட்டர் குன்ஃப் எடுத்துகிறேன். ஓகே, ரைடு ஆரம்பிச்சாச்சு. இவன் எலக்ட்ரிக் வச்சுட்டு வந்திருக்கானே. சரி விடுங்க, நாம் சூப்பர் ஹியூமன் எடுத்துகிட்டு அப்புறம் காடி ஹியூமன்லாம் எடுக்கணும். அதனால தான் நாங்கள் மாற்றிக்கிட்டே இருப்போம். இப்போ நான் 291 மாஸ்டரி வச்சுருக்கேன்னா, சாரி 291 வச்சுருக்கேன்னா, அதை அடுத்து 300 ஆக போது எலக்ட்ரிக்கு மாற்றிடுவேன். எலக்ட்ரிக்கு 300 வரப்போது டார்க் ஸ்டெப்பு மாற்றிடுவேன். டார்க் ஸ்டெப்புக்கு 300 வரப்போது ட்ராகன் பிரெத்து மாற்றிடுவேன். என்னடா மாற்றிக்கிட்டே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அதை மாற்றி 300 ஏற்றணும். அதுக்கு ஏற்றிட்டேன்னா அது எல்லாத்துக்குமே நான் 300 ஏற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் போயிட்டு சூப்பர் ஹியூமன் எடுத்துருவேன். ட்ராகன் எடுத்துவேன்னா எதுவும் வேணாம், சூப்பர் ஹியூமன் போதும்னு சொல்லி சூப்பர் ஹியூமன் எடுத்துருவேன். அடுத்து அது எல்லாத்துக்கும் 400 ஏற்றி அதை வச்சு காடி ஹியூமன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் 2 பேரும். இன்றைக்கி நாங்கள் இன்னொன்று பிளான் வச்சுருக்கோம். இவன் போட் எடுத்துகிட்டு வருவான். சாரி கைஸ், எனக்கு என்ன தெரியல, இன்றைக்கி கூலாக இருக்குது. நான் இப்படியே ஹேர் ஜம்ப் பண்ணி போகிறேன்னா, இவன் என்ன பண்ணுவான், போட் எடுத்துகிட்டு வந்துடுவான். நான் இப்படியே போயிடுவேன். இவன் போட் எடுத்துகிட்டு எனக்கு வழி காமிப்பான். இப்போ செகண்ட் ஐலாண்டுக்கு வழி எனக்கே தெரியும். செகண்ட் ஐலாண்ட், தேர்ட் ஐலாண்ட், 4th ஐலாண்ட் வரைக்கும் எனக்கே தெரியும். 5th ஐலாண்டுக்கு இவன் தான் என்னை கூட்டிகிட்டு போவான். அப்புறம் ப்ளஸ் இவன் தான் நான் இவன் வர்ற வரைக்கும் சமாளிக்கணும். இதுதான் பெரிய விஷயமே. இப்போ இவன் வரக்குள்ளே நான் செத்துட்டாங்க கூட ஆச்சரியத்துக்கு இல்லை. ஏன்னா இவங்க அப்படி அடிக்கிறேன். வந்துட்டானா, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகடா, செத்துற போகிற சீக்கிரம். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான். ஓகே, இவங்களெல்லாம் போட்டு தாக்கணும். இப்போ போட்டு தாக்கு இந்த பாருங்களேன், இவங்க பேர் சாக்கரர். இவங்க ஃபுட்பால் விளாடுவாங்க. ஃபுட்பாலுக்கு இன்னொன்று பேர் சாக்கர்னு சொல்லுவாங்களா, அதனால் இவங்க பேர் சாக்கரர் தான். இந்த சாக்கர் அப்புறம் சாக்கரர் இவங்க 2 பேரும் ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பார்த்திங்களா, அந்த சாக்கரர் உருண்டையாக ஃபுட்பால் மாதிரி நம்மளை ஸ்பைக் ஃப்ரூட் மாதிரி அடிப்பான். அப்புறம் இந்த என்னோட சாக்கர் என்னடா பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அந்த சாக்கை வச்சு நம்மளை எங்கேயாச்சும் தள்ளி விட்டுறான்டா, இந்த மாதிரி தண்ணியில் தள்ளி விட்டுருவான். ஆனால் இந்த வேலையை சாக்கர் பண்ணலை. எனக்கு கொஞ்சம் லேக் ஆகுது, சாரி. அப்பா ஐயோ, நீ போடா, கொஞ்சம் முன்னாடி போடா, நான் அவன் பின்னாடியே வரேன். ஐயோ இவனே போட்டு தாக்குறாங்களே, என்னடா இப்படி அடி வாங்குற. இவன் பேர் பார்த்தீங்கன்னா அபினேஷ். இவன் என் ஃப்ரெண்டு தான். ஸோ இந்த ரைடு முடிச்சுட்டு ஜெயிச்சிட்டேன்னா இவனுக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவேன். இந்த மாதிரி நான் வீடியோ பார்த்துருக்கேன்டா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவனுக்கு இந்த விஷயம் தெரியாது, நான் வீடியோ பார்த்துருக்க விஷயம். அவனுக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும். இந்த வீடியோவை அவனுக்கே எடுத்து அனுப்பி விட போகிறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இவங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. நம்மளுக்கு இன்னும் 9 minutes தான் இருக்குது. 9 minutesக்குள்ளே மொத்த ஐலாண்டு முடிக்கணும். நம்ம 2வது ஐலாண்டா? ஆமாம், 2வது ஐலாண்டில் இருக்கோம். இவ்வளோ நேரம் 2வது ஐலாண்டுக்கு இவ்வளோ நேரம் ஆக்குது. அப்போ 3வது இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே முடிச்சாச்சு. எனக்கு வழி தெரியும். இந்த தனி மரம் இருக்கா, இந்த தனி மரத்தை தான் மார்க்காக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இப்படியே நேராக போனோன்னா 3rd ஐலாண்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஐலாண்டுக்கும் ஒரு மார்க் வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நிறையா ரைடில் வழி தெரியாமல் நான் தண்ணியில் முழுகி செத்துருக்கேன். அதனால்
இந்த வந்தானா இங்கே கொஞ்சம் சர்வை பண்ண கஷ்டமாக இருக்குமே. டீ என்னடா இப்படி அடிக்கிற? சாவுடா, என்னைய அடிக்கிற? இவனை அடிக்கிற. ஐயோ இங்கே இப்போ பாருங்கள் சாக்கர் அவங்க வேலையை இந்த பார்த்தீங்களா, இந்த வேலை தான். இந்த பாருங்களேன், போகிறேன் அப்பயும் அடிக்கிறான். இப்போ பாருங்கள் இப்பயும் ஒரு அடியை போட வாய்ப்பு இருக்குது. இந்த பாருங்க, இப்போ நான் இங்கே வந்து நின்னா கூட சாக்கரால் தான் அடிக்க முடியும், வேறு யாராலையும் அடிக்க முடியாது. என்ன கோல்டாக இருக்கு. இந்த சாக்கரை தான் அடிச்சிருக்கான் மறுபடியும் போட்டு எல்லாரையும் அப்படி அப்படி லைனாக அவ்வளோதான் ஸ்லைஸாக அடிக்கலாம் எல்லாரையும். ஓகே, இவன் பேர் என்ன? போன் பிரேக்கர். போனை உடைக்கிறேன்டா அன்றைக்கி. போனை போட்டு உடச்சி விட்டாச்சு. இன்னைக்கு அவ்வளோதான், எல்லாரையும் வச்சு செய்ய போகிறேன். வாடா மாமனே, உங்களெல்லாம் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. ஆமாம், வச்சு செஞ்சு ஊற்றுருவேன். இவங்களையும் போட்டு அடிச்சுட்டு நம்மளுக்கு அடுத்த ஐலாண்டுக்கு போகணும். அதாச்சும் இங்கே வந்து ஒருத்தன் வருவான். இப்போ வந்து நம்மளை ஸ்டார்டிங்கில் வந்து சாக்கர் வரலையா, ஆனால் வந்து போன் பிரேக்கர் வந்தான். போன் பிரேக்கர், பிளாக் ஸ்மித் வந்தாங்களா, அதுக்கடுத்து சாக்கரர் வந்தாங்களா, அதுக்கடுத்து சாக்கர் வர்றாங்களா, அதுக்கடுத்து இப்போ ஃப்ளேம் யூசர்னு ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து இப்போ வந்து என்பிசிக்கு பாஸ்னால் வந்து சாதாரண என்பிசிக்கு பாஸுக்கெல்லாம் பாஸுன்னு கிடையாது. பாஸ் வந்து ஃப்ளேம் மாஸ்டர். இவங்க இந்த வரானா, இவன் தான் இந்த சாக்கரு. இவன் வேலையை கம்மிக்குள்ள நம்மளே கீழே இறங்கிடலாம், எவ்வளோனா தள்ளி விட்டுருவான். ஃப்ளேம் யூசர் வந்தானா அந்த ஒரு மாதிரி நெருப்பு மேலே பறக்கும். இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி. சாரி கைஸ், ரொம்ப சாரி, எனக்கு வேறு ரொம்ப கோல்டு. ஓகே, அப்பாடே எங்கடா போனான்? ஒரு வழியாக போட் எடுத்துகிட்டு வந்துட்டான். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்து செத்துற போகிற. இவனால தான் இப்போ நம்மளுக்கு வேலை ஒழுங்காக ஓடிட்டுருக்கு. ஏன்னா வந்து இவன், சாரி கைஸ் எனக்கு எதுவும் லாக் ஆகுது, இவன் வந்து நம்மளுக்கு வந்து போத்தை எடுத்துகிட்டு வருவான். அதனால் வந்து நம்ம வந்து இவன் நம்மளுக்கு வழி தரலைன்னா இவன் வந்து போத்தை வச்சு போவான், அவன் பின்னாடியே போக வேண்டியது தான். அது 5வது ஐலாண்டுக்கு தான் எனக்கு வழி தெரியாது. இதுக்கு தான் மெயினாக போட்டை எடுத்துகிட்டு வந்தது. இன்னும் இந்த ஐலாண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இதை பாருங்கள், ஃப்ளேம் யூசர் அவன் வேலையை காட்டிகிட்டே இருக்கான். ஃப்ளேம் யூசர் நம்மளோட லெவல் அதிகமாக இருக்காங்க, 1200 சம்திங் இருக்கான். அப்போ தான் இந்த ரைடு முடிக்கங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 1200 இருக்கா, நாங்கள் 1100 இருக்கோம். 100 தான், 100 லெவல் வித்தியாசம் இருக்குது. முதல்ல நல்லா லெவல் ஏற்றிட்டு தான் ரைடுக்கு வரணும் போல், அப்போ தான் இவங்கெல்லாம் அடிக்க ஈஸியாக இருக்கும். இவனும் நானும் ஒரே இடத்துலேருந்து அடித்தா எல்லாம் ஒரே இடத்துக்கு வருவாங்க, ப்ளஸ் அடிக்க ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம் பார்த்தா இவன் விற்று ஓடிட்டே இருக்கான். இவெல்லாம் அவரை நண்பனா ஓடிட்டே இருக்கான். சரி வந்து அடிட்டு அப்பா ஐயோ, இவன் வந்து ஹெல்த் அதிகமாக இருக்குது, இவனுக்கு இந்த லெவல் அதிகமாக இருக்கிறதுனால. ஐலாண்ட் நம்பர் 4 முடிச்சாச்சு. அடுத்து ஐலாண்ட் நம்பர் 5, இதுக்கு தான் வழி தெரியாது. போடா முதல்ல. ஐயோ, எனக்கு வேறு ஏன் இப்படி இருமலை வருது. போவேண்டா, நேராக போ. ஐயோ 5வது ஐலாண்டை காணுமே. ஐயோ எங்கடா இருக்குது, இருங்க இவனை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். மறுபடியும் ரித்துன்னு போகலாம். இவன் எங்கே போனா? இவன் செத்து போயிட்டானா என்ன? ஐயோ எங்கடா இருக்கு? 5வது ஐலாண்டா அது? எங்கே 5வது ஐலாண்டு? ஐயோ இது 4வது ஐலாண்டுங்க. இப்போ தான் இவன் போத்தை எடுத்துகிட்டு போகிறான். இவன் பின்னாடியே போவேங்க. கொஞ்சம் நின்றுட்டு நின்றா எப்பா, போத்தில் நானும் ஏறிக்கிறேன்டா. இருறா விற்றுட்டு போகிற பற்றியா? டே எப்பா சரிடா, போடா பின்னாடியே துரத்திட்டு வரேன்டா. நண்பன் எப்படி விட்றான் பார்த்தீங்களா? தெரியுது லைட்டாக லேக் இருந்தாலும் ஒழுங்காக தெரில. அந்த தண்ணி தெரிக்குதுல, திரும்புகிறான். இந்த சைடு திரும்பிட்டான். இந்த சொன்னா என்ன 4வது ஐலாண்டா? 5வது ஐலாண்டு வந்துட்டான். ஒப்பா ஒரு வழியாக வந்தாச்சு. இந்த ஃப்ளேம் யூசர் வேறு தண்ணிக்குள்ளே இருக்க போதே அடிக்கிறான். இருங்க, பாஸ் ஸ்பான் ஆவானே, ஸ்பான் ஆகிறான். பாஸ் ஸ்பானிங் இன் 3, 2, 1 ஸ்பான் ஆகிட்டான். எங்கே பாஸை காணோங்க. இந்த பாஸ் எங்கே போனானோ தெரில. எங்கேருந்து அடிக்கிறான், ஆனால் எங்கே இருக்கான்னு தெரில. இதுடா தடுறவங்களலாம். பாஸ் தான் நடுவில் பூண்டு அடிச்சுட்டு இருக்கானா? எங்கள் ஃப்ளேம் மாஸ்டரு இந்த இருக்காங்க. இந்த அவன் அடிக்கிறான் பாருங்க ஃப்ளேம் மாஸ்டரை. இவன் ஃப்ளேம் மாஸ்டர். என்ன எனக்கு என்னமோ லெவல் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. 1000 கரெக்டாக தான் இருக்குது.
ஓகே அட்ரா அவனை போத்து. எனக்கு வேறு லேக் ஆகிட்டே இருக்கு. ஐயோ என்னடா அவன் பறக்க விட்றான் இப்படி கதறி விட்றானே. இப்படி இருந்தால் நம்ம ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாயிருமே. தள்ளி இவன் வந்து குத்துக்கல் மாதிரி ஒரே இடத்துல நிற்கிறான். நம்ம தான் பறந்து போகிறோம். இங்கே பாருங்கள், இவன் வந்து பாஸுக்கு முன்னாடி இருந்து சண்டை போடுறான். அதனால் வந்து நம்ம பறந்து போகிறோம். அவனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. எனக்கு வேறு டேமேஜ் ரொம்ப கொடுக்குறான்டா பாஸு. ஐயோ காசு கொஞ்சம் கொடுற, அவனை அடிச்சுப்போம் நம்ம. அவ்வளோதான், கொண்டுட்டேன். ஐயோ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜாயின் ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு. இவர் வந்து லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா 2800 ஃபுல் மேக்ஸ் லெவல். இவரெல்லாம் எப்படா கனெக்ஷன் வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர் தான் வந்து எனக்கு எப்படி எடுக்கணும், கார்டியன் எப்படி எடுக்கணும் நல்லா சொல்லி கொடுத்தாரு. இவரெல்லாம் ஃப்ரெண்டு தான். இந்த மாதிரி போக வீடியோஸில் நிறையா ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வருவேன். ஓகே இவங்க இந்த அவ்வளோதான் பாஸ் முடிச்சாச்சா? அவ்வளோதான் கேம் முடிஞ்சா? எங்கடா? ஐயோ எந்த சார்ஜ் வேறு இல்லை. சார்ஜ் எவ்வளோ இருக்குது? லாஸ்ட்டாக 3 இருந்துச்சு, இப்போ 1 தான் இருக்குது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? அங்கே இருக்கான், பார்த்துட்டேன்டா. டே எனக்கு லாக் ஆகுதுடா. நீனே ஆடுறா. நான் டேமேஜ் ஒன்றே அவனை மட்டும் கொடுத்துக்கிறேன். ஆடுறா நீனே. அவ்வளோதாங்க, முடிச்சிட்டோம். 997 ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் காய்ஸ், பாய் ஃப்ரம் RGT பாய். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.